கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தராக நாம் தியானத்துக்கு செப்பனியா எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். 3:15. செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தராக இது அந்நாளை இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று தேவன் அந்நாளிலே இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் தான் தியானிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த வசனம் அவருக்கு மட்டுமல்ல, இது நமக்கும் உரியது. அதனால இந்த நாட்களிலே இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். முதலாவது இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆக தீங்கு என்றால் என்ன பார்ப்போம். தீங்கு என்றால் என்ன சொன்னா, தீங்கு என்றால் மனிதன் வாழ்விலே வேதனை கொண்டு வரக்கூடிய எல்லாமே என்னது? தீங்கு தான். ஹல்லேலூயா. மனுஷன் வாழ்க்கையில வேதனை கஷ்டங்களை கொண்டு வரக்கூடிய, கண்ணீரை கொண்டு வரக்கூடிய எல்லாமே என்னது? தீங்கு தான். ஹல்லேலூயா. அந்த தீங்கு எப்படிப்பட்டதாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. அது வியாதியா கூட இருக்கலாம், அது கொள்ளை நோயா கூட இருக்கலாம், அல்லது பூமி அதிர்ச்சியா இயற்கை சீற்றங்களாகக்கூடிய பூமி அதிர்ச்சியா கூட பூகம்பம் கூட இருக்கலாம், மழையா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், புயலாக இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம். இப்படி வாழ்வில் வரக்கூடிய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் கூட நமக்கு தீங்கா தான் தெரியுது. அதே போல நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய அவமானம் நிந்தைகள் இதெல்லாம் கூட தீங்கு தான். ஹல்லேலூயா. ஆக இந்த நாட்களில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. ஆக இந்த நாட்களிலே இதை குறித்து தியானிப்போம். இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆண்டவர் சொல்றாரு. இந்த தீங்கு எப்படிப்பட்டது? இந்த தீங்கு எத்தன்மை உள்ளது? இது எப்படிப்பட்டது? இது எப்படி மனித வாழ்க்கையிலே வருகிறது? எதனாலே மனிதன் வாழ்க்கையில் தீங்கு வருகிறது? இந்த தீங்கு நீங்கி நாம் சுகமாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது இந்த தீங்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவில் 47:11 வாசிப்போம். ஏசாயா 47:11. ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உயிர்த்தது என்று நீ அறியாய். விக்கிரம் உன்மேல் வரும், அது நிவித்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியால் உன்மேல் உண்டாகும், வாழ்க்கடிப்பு உண்மையில் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தராக இங்கே இந்த தீங்கு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது திடீர்னு வரும். ஹல்லேலூயா. அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பது குறித்து நாம் அறிய முடியாதபடிக்கு திடீரென்று மனிதன் வாழ்க்கையிலே தீங்கு என்பது வரும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், எங்கிருந்து வந்தது தெரியாது. இது கொலை நோய் இருக்குது, கொரோனா வியாதி இருக்குது, இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று நம்மளால என்ன செய்ய முடியல, நிதானிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு வருகிறது. ஒரு மனிதன் வாழ்க்கை நேற்று நல்லா தான் இருந்தாரு, லேசா காய்ச்சல் இருந்துச்சு, ஆஸ்பத்திரிக்கு போனாரு, என்ன செய்ய மாட்டேங்குது, இன்னைக்கு ஆள் திரும்பி வரல அப்படிதான் என்ன செய்யுது சொல்ற முடிய. அது எப்படி வந்தது, ஏன் வந்தது, அது சொல்லிட்டு என்ன செய்யுது வருவது கிடையாது. அது எதிர்பாராத நிலையிலே, நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே அது நம்மை பற்றி கொள்ள முடியாத இருக்கிறது. அதான் தீங்குன்னு சொல்லக்கூடியது. ஹல்லேலூயா. இந்த கொள்ளை நோய் இன்னைக்கு உலகம் எங்கும் நினைச்சது மனிதன் வாழ்வில் தீங்கை உண்டு பண்ணி கொண்டு இருக்குது. இதனால இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு மறித்து போயிருக்காங்க. எத்தனையோ பிள்ளைகள் தாய் தப்ப இழந்து போய் இன்னைக்கு கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இது எல்லாமே அவர் வாழ்வில் வந்தது தீங்கு. ஹல்லேலூயா. 2003 சுனாமி வந்தது. சுனாமி வந்தது திடீர்னு தான் வந்தது. சொல்லிட்டு இருந்துச்சுல வரல, எங்கேயோ வந்த ஒரு பூமி அதிர்ச்சி. இந்தோனேஷியால அது கடலில் கடலில வந்த ஒரு பூமி அதிர்ச்சியானது சுனாமியாக மாறி எல்லா நாடுகளுக்கும், பெரும்பாலான நாடுகளுக்கு எல்லாமே சுனாமி அலையாக நினைச்சது வந்தது. ஹல்லேலூயா. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்தது. எல்லாம் நித்திரை அடைந்து அநேக தூங்கி கொண்டிருந்தாங்க. மலேசியா தேசத்துல, இலங்கை தேசத்துல, நம்ம தமிழ்நாட்டுல இப்படி பார்த்தீங்கன்னா பல தேசங்களில் இருந்துச்சு. அந்த சுனாமி அநேக மாறிக்கொண்டு போனது. அநேக பிள்ளைகள் இழந்தாங்க, பெற்றோர்கள் இழந்தாங்க, அநேக கண்ணீரோடு கவலையோடு கூட வீடை இழந்து, உடமை இழந்து, உயிரை இழந்துச்சு அநேக பரிதவித்துக் கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. இதுதான் தீங்கு. இதுதான் தீங்குன்னு சொல்லக்கூடியது. திடீர்னு வரும், எதிர்பாராத சூழ்நிலை வரக்கூடிய ஒரு தீங்கு. குஜராத் மாநிலத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. எல்லாரும் தெரியும், பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி. அவங்க அப்ப பூமி அதிர்ச்சி எல்லா அநேக வீடுகள் அப்படியே பூமி கடியில போய் பாதாளத்துக்கு போயிடுச்சு. அநேக மனிதர்கள் மறித்து போனாங்க. அநேக மனிதர்கள் அப்படியே கட்டணம் இடித்து புதைந்து போனாங்க. ஹல்லேலூயா. அது ஒரு மனுஷன் சொல்றாரு, அந்த சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. டிவியில அந்த பேட்டி இருந்தாங்க. அவன் சொல்றான், நேற்று வரைக்கும் நான் பெரிய கோடீஸ்வரன், நேற்று இரவு நான் படுக்கிற வரைக்கும் பெரிய கோடீஸ்வரன். என் வீட்டுக்கு முன்னால 3 கார் நிற்கும், விலகி இருந்த கார் 3 நிற்கும். எனக்கு வேலை செய்வதற்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்தாங்க. நான் உடுத்திக் கொள்வதற்கு ஏராளமான துணிமணிகள் என் வீட்டில் இருந்தது.
ஆனா இன்னைக்கு விடுத்தது பிறகு இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா சரி, அடுத்தவட கையேந்த வேண்டிய சூழ்நிலை, அடுத்தவட சாப்பாட்டுக்காக அடுத்தவட கையேந்த வேண்டிய சூழ்நிலை, என் உடை மாற்றுவதற்கான மாற்றத்துக்கு இல்லாமல் இன்னைக்கு நான் பரிதவித்துக் கொண்டிருக்கேன்னு சொன்னார். நேற்று வரைக்கும் நான் கோடீஸ்வரன், ஆனா இன்னைக்கு நான் பரம ஏழையாக பிச்சை கொடுத்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில இருந்து நான் தள்ளப்பட்டு போனேன்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்ன கண்டிப்பா சொன்ன வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்குது. இதுதான் என்னது தீங்கு. அல்லேலூயா. நல்லா இருந்த வாழ்க்கையிலே, நல்லா இருந்த குடும்பங்களிலே, இப்படி அநேக தேசங்களிலே, அநேக ஊர்களிலே இப்படி திடீரென்று நினைச்சது தீங்கு வருகிறது. தீங்கு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது எதிர்பாராத சூழ்நிலை, திடீரென்று மனித வாழ்விலே ஒரு தேசத்தின் ஒரு மக்கள் மத்தியிலே வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக எரேமியா 48:16 வாசிப்போம். 48:16. மோவாபின் ஆபத்து வர அது தீங்கு மிகவும் தீவிரித்து வருகிறது. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்ட தீங்கு எப்படி வருமா? தீவிரித்து வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மலைகள்ல இந்த சருகு எல்லாம் கிடக்கும். அந்த காடுகள் வந்து திடீர்னு தீ பற்றி கொள்ளும். அந்த சருகுல தீ பற்றும் போது அந்த அக்கடி சோலை சின்னது பார்க்க முடியாது, உள்ளுக்குள்ளேயே தான் அது போஞ்சிட்டே இருக்கும். ஆனா திடீர்னு வந்து அந்த மலை முழுவதும் பரவிடும். அது தீவிரித்து வருகிறது. திடீர்னு எல்லா இடங்களும் அப்படி பரவி வந்துடும். அதான் தீவிரித்து வருது, சீக்கிரமா வருகிறது, விரைவாய் வருகிறது. அர்த்தம் தான் அது சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. தீவிரித்து வருகிறது, திடீர்னு வரும், அது தீவிரித்து வருகிறது, வேகமாக வருகிறது. உதாரணத்துக்கு சரி, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால ஒரு நடந்த சம்பவம். அந்த தர்மபுரி பக்கத்துல ஒரு குடும்பத்துல நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தை அந்த அதிகாலை வேளையில, அந்த காலை வேளையில அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக பெற்றோர் 2 பிள்ளைங்க வீட்டுல, அடுத்தடுத்த பிள்ளைங்க, ஒன்று 8 வயசு, இன்னொன்று வந்து 6 வயசு, அப்படி அவங்க 2 பிள்ளைங்க, அழகான பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு அவங்க ட்ரெஸ் போட்டு இருந்துச்சாங்க. அந்த பிள்ளைங்க பையெல்லாத்தையும் கொடுத்து சாப்பாடு கொடுத்து இருந்துச்சாங்க, ஸ்கூல் வேலையை ஏற்றி அனுப்பினாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தை சரி, அந்த பிள்ளைகளை வந்து திடீர்னு காலம் பிள்ளை ஸ்கூல் பரவாயில்லை சொல்லி வந்து ஃபோன் பண்ணாங்க. ஸ்கூல்ல இருந்து போற வழியே இடையில இருந்தாங்க, அவங்களுடைய விரோதிகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் 2ஐயும் கடத்தி கொண்டு போய் கொன்று ஆற்றல் வீசிட்டு போயிட்டாங்க. திடீர்னு நடந்த சம்பவம். தீவிரித்து வருகிறது, திடீர்னு வேகமாக வாழ்விலே ஒரு பெரிய தீங்கு வந்தது. 2 பிள்ளைகளும் வீட்டிலேயே 2 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் இருந்தாங்க. அப்படியே கொன்று ஆற்றுல வீசிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அதான் தீவிரமாய் வருகிறது, தீவிரித்து வருகிறது சொல்றது. திடீரென்று வருகிறது. அந்த பிள்ளைகள் மேல அவங்க என்ன ஒரு கனவு வச்சிருப்பாங்க, எவ்வளவு எதிர்காலத்தை கொடுத்து எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க வந்து, ஆனா எல்லாம் ஒரு செகண்ட் இருந்துச்சு, எல்லாம் வீணாக போய்விட்டது. கண்ணீரோடு கவலையோடு கூட அவங்க சார்ந்து பல நாட்கள் அவர்கள் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அதான் தீவிரித்து வருகிறது சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அதே போல மூன்றாவது இந்த தீங்கு எப்படிப்பட்ட சொன்னா வாசிப்போம். ஆதியாகமத்துல 19 வாசிப்போம். 19:19. கிடைத்ததே என் பிராணனை காக்க கிருபையை மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடருமே, நான் மரித்து போவேனே. அல்லேலூயா. இங்க லோத்து சொன்ன வார்த்தையை பார்க்க வந்து சில குடும்பங்கள்ல இந்த தீங்கானது, முதலாவது தீங்கு எப்படி வருது என்று கண்டுபிடிக்க முடியல. எதிர்பாராத சூழ்நிலை மனுஷன் வாழ்க்கையில குடும்பத்திலே தீங்கு வருகிறது. அதே போல தீங்கு எப்படி வரும்? தீவிரித்து நேரத்தில் வாசிக்கிறோம். அதுபோல தீங்கு எப்படிப்பட்ட சொன்னா ஒரு சில குடும்பங்கள் வந்து தொடர்ந்து வரும். அல்லேலூயா. தொடர்கதை போல அடிமையில் அடிப்பது போல சொல்லுவாங்க, பட்ட காலமே படும் கெட்டபடியே கெடும் சொல்லுவாங்க. அது போல தொடர்ந்து வாழ்க்கையில தீங்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு காரியமா சம்பவித்துக் கொண்டே இருக்கும். அதான் தீங்கு தொடருமே என்று சொல்லி லோத்து சொல்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தாரு, அவனை வேறு பிடித்து ஆண்டவர் சித்தமாக காங்கிரஸ் கொண்டு வந்தாரு. கூட யாரு? லோத்து வந்தார். அல்லேலூயா. ஆக ஆபிரகாம் ஆசீர்வாத கர்த்தர் லோத்து என்ன ஆசீர்வதித்தாரு. ஆபிரகாமுடைய சம்பந்தம் பெருகிச்சு, ஆடு மாடுகள் மிருகஜீவன் பெருகினாங்க, வேலைக்காரர்கள் பெருகினாங்க. அதே லோத்து வாழ்விலும் சரி, அவனுடைய ஆடு மாடுகள் பெருக ஆரம்பித்தது, வேலைக்காரர்கள் பெருக ஆரம்பித்தாங்க, அவனுடைய சம்பந்தம் பெருகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப 2 பேருக்குமே ஆஸ்தி பெருகி போனது. இப்பொழுது 2 மேய்ப்பர்களா என்ன இருந்துச்சு? வாக்குவாதம் வந்தது. அல்லேலூயா. ஏன் ஆடு மேய மாட்டேங்குது, ஆடு மேய்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்ததுனால அப்ப ஆபிரகாம் பார்த்தாரு, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வேண்டாம், நீ எந்த பக்கம் போய்க்கோ, நான் எதிர் திசையில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது லோத்து அப்படி கண்மை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சரி சமவெளி, யோர்தானுடைய சமவெளி அப்படியே அவருக்கு பசைன்னு தெரிந்தது. உடனே என்ன சார், நம்முடைய மிருகஜீவனுக்கு ஏற்ற ஆகாரம் கிடைக்கும் சொல்லி சோதோம் கோமோராவை தெரிந்து கொண்டு அங்கே போனாரு.
அல்லேலூயா. ஆபிரகாம் அவருக்கு எதிர் திசையிலே அவர் கடந்து போனாரு. இப்படியாக லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்து அவர் தனியாக போக ஆரம்பித்தாரு. சோதம் குமரா மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் சொன்னா பாவம் நிறைந்த ஒரு பூமி இருந்தது சோதம் குமரா. அல்லேலூயா. பாவம் செய்வதற்கு தீங்கு செய்வதற்கு ஒருமனப்பட்டதுல வல்லவர்களா இருந்தாங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு சொன்னா என்னவாங்க ஒருமனப்பட்டு ரொம்ப தீவிரமா செய்யக்கூடிய மக்கள் அந்த மக்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல போய் யார் வந்தது? லோத்து வாழ்ந்தாரு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமத்துல 19:4 வாசிங்க. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளில் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். ஜனங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சரி, அங்க சொல்லப்பட்ட வார்த்தை பாத்தீங்கன்னா சரி, ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு பாவம் நிறைந்த துணிகரமான ஒரு ஜனங்கள், பாவம் செய்வதற்கு ரொம்ப துணிகரமான ஜனங்கள். அல்லேலூயா. லோத்து போன நாள்ல இருந்து சந்தோஷம் வாழவே இல்லை. அல்லேலூயா. அது வேதவசனம் சொல்லு பாருங்க. 2 பேதுருல 2ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8. அக்கிரமத்துக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இதயத்திலே பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அல்லேலூயா. அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் பார்த்து அதை கேட்டு லோத்து என்ன பண்ணாரா சொல்லுங்க? இதயத்துல பாதிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதனை தான் அவருக்கு. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் செய்த அக்கிரமங்களை பார்த்து கேட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கார். ஆபிரகாமை விட்டு என்னைக்கு அவர் பிரிந்தாரோ அந்த நாள் முதல் என்ன செய்து அவருக்கு வீட்டுக்கு ஆகாரம் கிடைச்சது நல்லதுதான். ஆனா என்ன கிடைச்சது? சமாதானம் போயிடுச்சு, நிம்மதி போச்சு. அந்த ஜனங்கள் பார்த்து அவர் அவ்வளவு வேதனை அடைந்தார் சொல்லப்பட்டிருக்கு. தினசரி வேதனை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியவில்லை. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அங்க வந்து ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு இந்த ஜனங்கள் பொருளாதாரமா இருக்கிறாங்க என்று சொல்லி அங்கே பரலோகத்துல இந்த செய்தி எட்ட உடனே அங்கே தேவதை ஆண்டவர் அனுப்பிக்கிறாரு. அனுப்பி வைத்து ஜனங்களை அழிக்கும்படியாக உண்மையிலேயே சம்பவம் நடந்துச்சா என்று பார்க்க முடியாது இந்த தேவதை அனுப்பி வைக்கிறாரு. அந்த அனுப்பின தேவதை லோத்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டில் தங்க வைத்திருக்கிறாரு. இதை கண்டு அந்த ஜனங்கள் படிக்கும் போது சரி, சிறியோர் பெரியோர் வாலிபர் எல்லாரும், அல்லேலூயா, எல்லாரும் சிறியோர் முதல் சின்ன பசங்க முதற்கொண்டு வாலிப பசங்க முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் கூடி வந்தார்களாம். எதற்கு? அவங்களை வெளியே அனுப்பு, அவங்களோட என்ன செய்யணும், அவரை அறிய வேண்டும், அவங்களோட உறவு கொள்ள வேண்டும் சொல்லி ஹோமோசெக்சுவல் சொல்லக்கூடிய அந்த பாவமானது அந்த தேசத்துல அதிகமாக பெருகி போயிருந்தது. அல்லேலூயா. அப்படியாக ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு ஜனமத்தில தான் லோத்து வாழ்ந்து கொண்டிருந்தாரு. நினைச்சு பாருங்க, இப்படி ஜனமத்தில ஒரு 2 வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்க 2 வாலிப பிள்ளைங்க இவருக்கு இருக்கிறாங்க, லோத்துக்கு இருக்காங்க. அந்த 2 வாலிப பிள்ளைல இவர் எப்படி வளர்த்துக்கணும் நினைச்சு பாருங்க. ஜனமத்தில சின்ன பிள்ளைல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் வயசான வரைக்கும் எல்லா பேரும் மோசமானவங்க, எல்லாருமே அக்கிரமம் பண்ணக்கூடியவங்க, துணிகரமான பாவம் செய்யும் மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே 2 வாலிப பிள்ளைகள் வளர்க்குது என்பது லோத்துக்கு கஷ்டமா இருந்து நினைச்சு பாருங்க. அப்ப அவன் போன அவனோட பிரிஞ்ச நாள் கொண்டு அவனுக்கு வேதனை தான். இது தீங்கு தானே? வேதனை கஷ்டங்களை கொண்டு கண்ணீரை கொண்டு கூடியது எல்லாமே என்னது? தீங்கு தான். அப்ப அவனுக்கு என்னைக்கு அவனோட பிரிந்தாரோ அன்னைக்கே நாடு தீங்கு வந்தது. அல்லேலூயா. இப்பொழுது ஜனங்கள் அங்க வந்து தூதரை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இவன் சொல்றான் வந்து புருஷனை அறியாத 2 ஸ்திரீகள் 2 பெண்கள் இருக்காங்க, அவளை வெளியே அனுப்பு, அவளுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, இவளை விட்டு சொன்னாலும் கூட என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க, விட மாட்டேங்கிறான். அல்லேலூயா. அவ்வளவு மோசமான ஜனங்கள். வாசிங்க ஆதியாகமத்துல 19 வாசிப்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே. தேவதூதர்கள் பார்த்தாங்க, சொன்னது எல்லாம் உண்மைதான், கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் என்று அறிந்த பிறகு அந்த தேசத்தை அழிப்பதற்காக அங்க திட்டமிட்டாங்க. அப்பொழுது லோத்தை எப்படியாவது காப்பாற்றணும், அந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்ற சொல்லி அவங்க கையில பிடித்திருந்தாங்க, வெளியே இழுத்து கொண்டு வந்து ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்லி சொல்லும் போது அப்ப என்ன சொன்னா, நான் எல்லாம் ஓட முடியாது, அல்லேலூயா, மலைக்கெல்லாம் ஓட முடியாது, ஓடுனா வந்து தீங்கு என்னை தொடரும், அதனால இந்த பக்கத்து கிராமத்துக்கு போயிடுறேன்னு சொல்லி அங்க சொல்லக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இப்போது பாருங்க, இவன் சம்பாதித்த அத்தனை ஆஸ்தி இழந்து போகிறான். அல்லேலூயா. பார்த்து கட்டின வீடு, அந்த ஆசையா வளர்த்த மிருக ஜீவன்கள்
வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஏன்னா எல்லாத்தையும் அக்னிகால ஆண்டவர் அழிக்க போறாரு, கந்தகத்தினால் அழிக்க போறாரு. உன் வாழ்வில் தீங்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. முதலாவது சமாதத்தை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவன் எதுக்காக அந்த பூமிக்கு வந்தானோ அதனுடைய ஆதாரம் என்ன செய்து அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை. மிருகஜீவனுக்கு ஆகாரம் கிடைக்க வந்தான், மிருகஜீவனே அழிய போகிறது. அல்லேலூயா. வீடு அழிய போகுது, ஆஸ்தி அழிய போகிறது, எதையுமே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு கைகளை பிடித்து கூட தேவன் ஓடி போக சொல்றாங்க. இப்பொழுது போகும்போது சரி, மனைவியானவர்கள் திரும்பி பார்த்து தேவ சொல்ற வார்த்தை மீறி திரும்பி பார்த்து அங்கிருந்து உப்புத்துனாக மாறி போயிட்டான். அல்லேலூயா. இப்பொழுது அந்த தேவன் சொல்றாங்க, நீ ஓடி போ, ஜீவனுக்கு ஓடி போக சொல்லும் போது அவன் சொல்றான், தீங்கு என்னை தொடருமே. எல்லாத்தையும் இழந்துட்டேன், சந்தோஷம் இழந்தேன், சமாதானம் இழந்தேன், என் ஆஸ்தியை இழந்தேன், வீடு வாசலை இழந்தேன், என் மனைவியும் நான் இழந்து விட்டேன். இப்பொழுது என் ஜீவன் தான் இருக்குது, இதையும் நான் இழந்துருவேன், இந்த தீங்கும் என் வாழ்க்கை விஷயம் தொடர்ந்து வந்துருமே என்று சொல்லி பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் இங்கே பார்க்க வந்து. அல்லேலூயா. தீங்கு எப்படிப்பட்ட சொன்னால் ஒரு சில வாழ்க்கையில தொடரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எதிர்பாராத சூழ்நிலை வரக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது, தீவிரித்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக்கூடாது. அல்லேலூயா. சரி, தீங்கு ஏன் மனுஷன் வாழ்க்கையில வருது? ஒரு மனுஷன் வாழ்க்கையில தீங்கு எதனால் வருகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது வாசிப்போம், ஏசாயாவுல 31:1-2 வாசிப்போம். சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகளில் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவரை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாக இருப்பதனால் அவள் நம்பிக்கொண்டிருக்க ஐயோ, அவரும் ஞானம் உள்ளவர், தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்யும் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்வதற்கும் விரோதமாய் எழும்புவார். அல்லேலூயா. இங்க தீங்கு யாருக்கு வருகிறது பாத்தீங்கன்னா சரி, முதலாவது தேவன் பேரை நம்பிக்கை வைக்காமல் தன் சொந்த பலத்தை நம்பி, தன் சொந்த ஞானத்தை நம்பி, தன் சொந்த சனங்களை நம்பி, மற்ற மனிதரை நம்பி, தன் பணத்தை நம்பி வாழக்கூடியவங்களுக்கு தீங்கு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்பாமல், ஆண்டவருடைய பலத்தின் நம்பாமல், தன் பலத்தின் மேல், தன் சுய புத்தி மேல், தன் சுய ஞானத்தின் மேல் சார்ந்து வாழக்கூடியவன், அது மற்ற மனிதரை நம்பக்கூடியவன், தன்னுடைய பணத்தை என்ன செய்ய முடியும் என்று பணத்தை நம்பி வாழக்கூடியவன், இப்படிப்பட்டவனுக்கு என்ன வரும்? தீங்கு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்பணும், ஆண்டவர் அவங்க எல்லாமே. தாவீது சொல்றாங்க, சங்கீதத்தில் வாசிங்க 20:6 வாசிப்போம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை 20:6 சங்கீதம் 20. சங்கீதம் 20:6. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா. சில ராஜாக்கள் மேன்மை என்ன சொன்னா, என்னோட குதிரைகள் இருந்து அரபு நாட்டு குதிரைகள் இருக்குது, அது எங்க போனாலும் அது என்ன செய்ய, யுத்தத்துக்கு போனா அது என்ன செய்ய, அது பின்னிட்டு பார்க்காது, அது வீரம் நிறைந்தது, தைரியமானது என்று சொல்லி தங்கள் குதிரை மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, தங்கள் ரதத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, தங்கள் படை வீரர்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க. அல்லேலூயா. நான் அது மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன், என்னது கர்த்தர் மேல் மட்டும்தான் நம்பிக்கை வைப்பேன் சொல்லி தாவீது சொல்றார். அல்லேலூயா. அப்படி நம்பிக்கை வைத்தவர்கள் விழுந்து போனார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் தன் சொந்த பலத்தை, சொந்த பணத்தை, சொந்த மக்கள் மேலே, திறமை மேலே, அவனுடைய ஞானத்தின் மேலே நம்பிக்கை வைக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலே தீர்வு வரும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. நான் உலக மனிதனுக்காக சொல்லல, நம்ம தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவன் மேல தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். மற்ற எந்த ஒரு காரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறாரு, நம்முடைய பலத்தின் மேலேயோ சுய புத்தியின் மேலேயோ ஞானத்தின் நம்பிக்கை வைக்கிறாரு. இரண்டாவது கொஞ்சம் சரி, அவன் சொல்றாரு, பிறருக்கு தீமை செய்வதற்கு என்ன செய்ய வரும்? தீங்கு வரும். அல்லேலூயா. பிறருக்கு குடும்பத்தை கெடுக்கிறவங்க, கோட் சொல்றவங்க, பிறருக்கு சண்டை முட்டி விடுறவங்க, இப்படி பிறருக்கு தீமை யார் செய்யறாங்களோ அவங்க விஷயம் தீங்கு வரும். அல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமக்காரனுக்கு உதவி செய்வதற்கு. அல்லேலூயா. அக்கிரமக்காரனுக்கு உதவி
செய்யறவனுக்கு என்ன வரும்? தீங்கு வரும். அல்லேலூயா. அநியாயம் பண்றா, அக்கிரமம் பண்றா, அப்படி இருந்தாலும் என் நண்பன் ஆச்சு, என் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லி அவனுக்கு தோல் கொடுக்குற, அவனுக்கு உதவி செய்து கொண்டு சொன்னா என்ன வரும்? தீங்கு வரும். அல்லேலூயா. யோசபாத் ராஜா நல்ல ஆண்டவர் பயந்த ராஜா. அவன் என்ன பண்ணாரு? ஆகாபுக்கு சம்மதம் பண்ணாரு. ஆகாப் தேவனுக்கு விரோதமான மனுஷன். அவனுக்கு சம்மதம் எழுத மட்டும் இல்ல, அவனோட யுத்தத்துக்கும் போனாரு. அதெல்லாம் என்ன செஞ்சு தீங்கு மாறவே வர இருந்தது. அல்லேலூயா. ஆனால் யோசபாத் முன்னாள் அன்னை நினைத்து ஆண்டவர் செய்றாரு, அது தீங்கை வளர்த்தாரு, விளக்கினார் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. துன்மார்க்க ஆகாப் ராஜா அவனோட கூட சம்பந்தம் கலந்து மட்டும் இல்லாமல் அவன் யுத்தத்துக்கு போகும்போது சேர்ந்து கூட யுத்தத்துக்கு போனான். உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய வீரர்கள் என்னுடைய வீரர்கள் சொல்லி யுத்தத்துக்கு சேர்ந்து போனான். அவனுக்கு உதவி செய்தான். அல்லேலூயா. அப்படி அக்கிரமக்காரன் உதவி செய்த போது அவனுக்கு தீங்கு வர இருந்தது. இவன் தான் ஆகாப் ராஜா சொல்லி யோசபாத்தை கொள்ள வந்துட்டாங்க. அப்படி அவன் கத்த ஆரம்பித்தான், கத்த நோக்கி கூப்பிட்டு ஆரம்பித்தான். உடனே என்ன செய்யுது? இப்ப நல்ல ராஜா, இவன் யோசபாத் ராஜா சொல்லி அவனுக்கு விலகி போயிட்டாங்க. ஆண்டவனை காப்பாற்ற வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அவன் அக்கிரமக்காரனுக்கு துணை போகும்போது, அவன் உதவி செய்யும் போது அவன் வாழ்க்கையில என்ன செய்யுது? தீங்கு வரும். அல்லேலூயா. கர்த்தர் மட்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பலத்தினால அல்ல. அல்லேலூயா. நீங்க எத்தனை டாக்டர் நீங்க இருக்காங்க, படிச்சவங்க, திறமையானவங்க இருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஏதோ நாங்க பார்க்க வைத்தியம், அதுக்கப்புறம் ஆண்டதாங்க. அல்லேலூயா. அவங்க கர்த்தர் தாங்க சுகமாக்கணும், ஆண்டவர் சுகமாக்கணுங்கள எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் செய்யறோங்க அப்படின்னு நினைச்சா வந்து தன்னுடைய திறமையோ தன்னுடைய படிப்பையோ அவங்க நம்பி நீங்க வந்து செயல்பட முடியல. நிறைய டாக்டர் சொல்றாங்க. அல்லேலூயா. அவங்க அவங்களுடைய என்னால் முடியும்னு சொல்ல மாட்டாங்க. என்னால் முடிஞ்சளவு பார்க்குறேன், அதுக்கு மேல வந்து நீ கூட தெய்வம் தான் காப்பாற்றணும் சொல்றாங்க இல்லையா? அல்லேலூயா. ஆக இப்படியாக எந்த சூழ்நிலையும் எந்த இடத்திலும் சரி நாம் கர்த்தர் மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிப்போம், எரேமியா வாசிப்போம் 17ஆம் அதிகாரம் 5வது வாசிப்போம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது பிரபலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தர் நம்பிக்கை வைக்காம மற்ற மனுஷன் நம்பிக்கை வைத்து பலத்தின் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அது 13. உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடினால் உம்மை விட்டு அகன்று போகிற பெயர் புழுதியில் எழுதப்படும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலகி போறவங்க எல்லாருமே வந்து வெட்கப்பட்டு போவாங்க. அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டது. இன்னும் வசனம் வாசிப்போம். எரேமியா 17:7 வாசிப்போம். கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரில் நடப்பட்டதும் காவல் விழுந்து மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. ஆகிய நாட்களில் கர்த்தரை நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் தான் பாக்கியவான். மற்ற நம்ம சொந்த பலத்தையோ சொந்த புத்தியோ நம்முடைய பணத்தையோ நம்முடைய உதவி செய்யற மனிதர்கள் நம்பியோ நம்ம எதுக்கு நம்பி வாழக்கூடாது. கர்த்தரை மட்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் தான் பாக்கியவான். உதாரணத்துக்கு என் மாதிரி நான் சம்பவத்தை கண்டேன், ஒரு சாட்சியை கண்டேன். அந்த சாட்சியை கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த செய்திக்கு ஆதாரமா சொல்றேன். அதாவது உதாரணத்துக்கு வெளிநாட்டில் வந்து சரி ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க வந்து இலங்கையை சேர்ந்த சகோதரி. அந்த இலங்கையில வந்து சரி அதிகாலையில் 5 மணிக்கு வானொலியில ஒரு செய்தி கொடுப்பாரு. நல்ல ஊழியர், இலங்கையில சிங்கள மொழியில செய்தி கொடுப்பாரு. நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல திறமையானவர், வேத ஞானம் நிறைந்தவர். ஒரு சின்ன வசனத்தை எடுத்து 1/2 மணி நேரம் அவர் வியாக்கியம் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு திறமையான ஞானமான வேத வசனத்தை நன்றாக படித்து சேரின ஒரு வேத பாடகர் தான் அவரு. ஒரு மாஸ்டர். ஒரு காலை 5 மணிக்கு இலங்கை வானொலியில வந்து செய்தி கொடுப்பாரு. ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கொடுப்பாரு. அப்படி நல்ல ஒரு தேவ மனுஷன். அவங்க வெளிநாட்டுல சௌரி இருந்தாங்க. சௌரி தினசரி அந்த செய்தியை கேட்பாங்க. 5 மணிக்கு எழுதி அந்த செய்தியை வந்து கேட்காம வளர்க்க முடியாது. அந்த அளவுக்கு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பாஸ்டர் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய பற்று உண்டானது. அவங்களுடைய சத்தியத்தை அவங்க அதிகமாக கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால அவங்க அடிக்கடி போன் பண்ணி பேசுவாரு. அந்த பாஸ்டரோட அந்த சகோதரி பேசுவாங்க. அதே சமயத்துல தன் சொந்த நாட்டுக்கு வரும்போது, இலங்கைக்கு வரும்போது அந்த பாஸ்டர் போய் சந்திப்பாங்க. நல்ல காணிக்கை கொடுப்பாங்க. அவங்க வந்து பாராட்டுவாங்க. பாஸ்டர் உங்க செய்தி ரொம்ப அருமையா இருக்குது, நல்ல ரொம்ப வருஷமா அந்த சந்தேகமா இருந்த வசனத்தை ஆனா நீங்க நல்ல பிள்ளைக்குன்னு சொன்னீங்க பாஸ்டர் அப்படிலாம் அவங்க பாராட்டி அவங்க ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க.
அப்படி பேசிட்டு போது இப்படி தொடர்ந்து அவங்க அநேக நாட்கள் சந்திச்சாங்க, பேசினாங்க, போன்ல பேசினாங்க. கடைசி சகோதரி சொன்னாங்க, கஷ்டம் இவ்வளவு திறமை இருக்குது, ஞானம் இருக்குது, பேசாம ஏன் இங்கே நீங்க இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு வந்துருங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா சரி உங்களுக்கு நல்ல ஊழியம் நல்லா வளரும், நல்லா நீங்க ஆசிரமா இருப்பீங்க, நல்ல வசதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி அந்த ஊழியக்காரருக்கு ஆசை காட்டினாங்க. அல்லேலூயா. ஆசை காட்டின உடனே அந்த பாஸ்டர் நம்பிட்டாரு, சரின்னு சொல்லி அவங்களும் பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து சகோதரில கடந்து வந்துட்டாங்க. நான் இந்த நாடு அந்த நாட்டுக்கு கடந்து வந்துட்டாங்க. வந்து அவருக்கு அந்த அவங்க அந்த சகோதரி எழுதாக்கூடிய சபையில ஒரு சபையில வந்து அந்த பாஸ்டர் சொல்லி, பாஸ்டர் இவர் இலங்கை மாநில செய்தி மக்கள் ஊழியக்காரரு, நல்ல திறமையான ஞானமாக ஆண்டு வார்த்தையை பிரசங்கிப்பாரு, இவருக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஒரு அறை கொடுத்தாங்க. அந்த அறையில் தங்கிக்கட்டும், ஆறாவது முடிஞ்சவங்க சாயந்தரத்தில் வந்து பைபிள் நடக்கும்போது இவர் வந்து என்ன செய்யணும், அந்த பைபிள் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஊழியத்துக்கு இடம் கொடுத்தாங்க. அப்படியே ஊழியத்துக்கு இடம் கொடுக்கும்போது இந்த ஊழியக்காரர் அந்த ஆறாவது முடிஞ்ச உடனே அந்த செய்தி பைபிள் ஸ்டடியில வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது அந்த வார்த்தையானது எல்லாருக்கும் நல்ல கிரியை செய்யுது. அதனால அவருக்கு அதிகமான ஆட்கள் உட்கார்ந்து வந்து அந்த வார்த்தையை கேட்க ஆரம்பித்தாங்க. ஆராதனைக்கு வர ஆட்கள் காட்டிலும் பைபிள் ஸ்டடி வர ஆட்கள் அதிகமா இருந்தாங்க. அப்படியே கடந்து போயிட்டே இருந்துச்சு. அவர்களை காணிக்க அந்த ஊழியர் அந்த வர விசுவாசிகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்ப இந்த பாஸ்டருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன அவருக்கு அதிகமான ஆட்கள் வர்றாங்க, அவருடைய வார்த்தை அதிகமா கேட்கிறாங்க, ஆராய்ச்சி அதிகமா வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஈக்குவல் போறவங்க வந்து ஆரம்பிக்குது. அதனால கொஞ்ச நாள் பார்த்தாங்க, ஒரு வருஷம் வந்துச்சு. அதுக்காக வந்து சொன்னாங்க, நீங்க வந்து வேற இடம் பார்த்துக்குங்க பாஸ்டர், நீங்க என்ன செய்யுங்க, இந்த அறையை காலி பண்ணிருங்க, உங்களுக்கு வேண்டி இருக்குது, நீங்க வேற இடம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஐயோ எங்க போறது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ரூம் பார்த்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை, சரி இல்ல நீங்க வந்து செய்தி தர வேண்டாம், நீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க வந்து நினைச்சீங்க நீங்க தனியா போய் முடிய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க, போராமையினால ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. அவருடைய பாஸ்போர்ட் அந்த ஊழியக்காரர் வாங்கி வச்சுக்கிட்டு அது தர மாட்டேங்கிறாரு. அவர் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தோட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மன வேதனைப்பட்டு ரொம்ப நொந்து போயிட்டாரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. அந்த சமயத்துல அந்த சபைக்கு போறக்கூடிய ஒரு சகோதரன் சகோதரி சமயம் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்க ஒரு சபையில நாங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கோம், அந்த பாஸ்டர்ட்டையும் ஏடி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, அவருக்காக செமிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப என்னுடைய பாஸ்டர் சொன்னாரு, எனக்கு வந்து பாஸ்டர் அந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணணும். அப்போ வந்து பாஸ்டர் பேர் சொன்னாங்க, பாஸ்டர் பேர் வாய் நுழையில, சிங்கள பேர் வாயில நுழையில, எனக்கு ஞாபகம் இல்லாம போச்சு. அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க. நான் வீட்டில் போய் அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்ன காரியம் வந்து என்ன சொன்னா, அவர் ஊழியமே எனக்கு வேண்டாம், நான் இது ஆண்டு ஊழியத்தையே செய்ய மாட்டேன், நான் இனிமே சாத்தானுக்கு ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி படுத்துருக்கேன். ஆண்டவர் வந்து தரிசனத்தை சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் வந்து ஊழியத்தை விட்டுட்டாரு, இப்ப அவர் சாத்தானுக்கு ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. அப்ப அந்த என்னுடைய பாஸ்டர் வந்து காலையில போன் பண்ணி என்ன ஜெபம் பண்ணிக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் சொன்னாரான்னு கேட்டாரு. அப்ப ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை சொன்னாரு அப்படின்னு சொன்னே, ஆமா நீங்க பார்த்தது உண்மைதான், இப்படித்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க வாங்க சனிக்கிழமை நம்ம போய் அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நானும் அவர் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு சனிக்கிழமை அந்த பாஸ்டர் சந்திக்க போனோம். பார்த்தா எங்களை அந்த இடத்துக்கு போயிட்டோம். எங்களை பார்த்துட்டாரு அந்த பாஸ்டர், பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களும் ரெடி போய் அதை மறைச்சு நிப்பாட்டி, பாஸ்டர் உங்க பக்கத்தில் வந்திருக்கிறோம், ஏன் வேகமா போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சோம். அந்த ஹோட்டல் வந்து நம்ம ஹோட்டலாம் கிடையாது, அங்கே வந்து மணிக்கெல்லாம் உட்காந்து பேசினா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அப்போ அந்த பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும்னு எனக்கு சொன்னார் எங்கள் ஊழியக்காரர். அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக சொல்றாரு. என்ன சொன்னா, முதலாவது இந்த ஊழியக்காரன் தேவ சித்தத்தின்படி வரல, அல்லேலூயா, தேவ சித்தத்திற்கு வரல, என்னை நம்பி வரல, என்னை நம்பி இவன் வரல. யாரை நம்பி வந்தான்? இந்த சகோதரி நம்பி வந்தான். அல்லேலூயா. இந்த சகோதரி நம்பி அவளுக்கு சொன்ன வார்த்தையை நம்பி அந்த புகழுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு அதன் பேர் பற்று வைக்க வந்தாலுடைய நான் இவனை இங்கே அனுப்பவே இல்லை, என்னை நம்பியும் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது தெளிவா சொன்னார். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்றாரு. அடிப்படை காரணம் சொன்னா, முதலாவது யாரை நம்பி வந்தாரு? சகோதரி நம்பி தான் வந்தாரு, ஆண்டவர் நம்பி வரல. அது மட்டும் சகோதரிக்கும் அந்த சகோதரிக்கும் அந்த ஊழியக்காருக்கும் தவறான உறவு இருக்கு, அதையும் ஆண்டு வெளிப்படுத்தினாரு. அது கேட்கும் போது முதலாவது இல்ல அப்படின்னாரு. கடைசி ஆண்டு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் சம்பவம் சொன்னாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் ஆமா ஒத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. இதெல்லாம் போகட்டும். ஆனா முதலாவது காரியம் சரி, தேவனை நம்பாமல்
தேவன் நம்பிக்கை வைக்காமல், தேவன் பற்று வைக்காமல், அவரை நோக்கி பார்க்காமல், அவரை இந்த சித்தத்தை கேட்காமல் ஒரு சகோதரி நம்பி, ஒரு பெண்ணை நம்பி, பெண்மணி நம்பிக்கை வைத்து வந்தபடினால்தான் அவர் வாழ்க்கையில் தீங்கு வந்தது. அல்லேலூயா. தீங்கு தொடர்ந்துச்சு. எவ்வளவு ஆண்டவருக்கு காரியத்தை வெளிப்படுத்தினாரு. திருப்பி திருப்பி ஆண்டவர் அவருடைய தவறெல்லாம் சுட்டி காட்டினாரு, உணர்த்தினாரு. என் பாஸ்டர் வந்து மொழிபெயர்த்து அவங்க சொன்னாரு. அப்படி சொல்லி அவர் கூட கேட்கல, மனம் திரும்பல, இதயத்தை கடினப்படுத்தினாரு. அப்படியே கடினப்படுத்தி மறுபடியும் அவரு இடத்துக்கு போயிட்டாங்க. போய் பாத்தீங்கன்னா சரி, 2 நாள்ல பாத்தீங்கன்னா சரி, பயங்கரமான வியாதி, முகமெல்லாம் கொடூரமாயிடுச்சு. தூரம் தழும்புகள், தூரம் 2 பேரும் வெளியே வர முடியாத அளவுக்கு, 2 பேரும் மூஞ்சி பார்க்க முடியாத அளவுக்கு எந்த அவர் அழகை நம்பி வந்தாரோ, எந்த அழகு அவரு இது பற்று வைத்தாரோ, அந்த முகத்துல, அந்த சௌரி முகத்துல அழகு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமாக முகமெல்லாம் பெரிய பெரிய குற்றங்கள் வந்து வெடிச்சு கடைசியில் வந்து தழும்புலாம் ஆகிப்போச்சு. இவருக்கும் அப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ரொம்ப வேதனைப்பட்டு கடைசியில பிரச்சனையோடைய தப்பி பிரச்சனை சொல்லி இருந்தாரு. அவர் சொந்த நாட்டுக்கு வந்தாரு. அல்லேலூயா. தீங்கு வாழ்க்கையில் வந்துச்சு. காரணம் என்ன சொன்னா, அவர் தேவனுக்கு பற்று வைக்கல, தேவன் நம்பிக்கை வைக்கல, மனிதனை சார்ந்து மனிதன் நம்பிக்கை வைத்து அவர் புறப்பட்டு வந்தபடினாலே அது ஊழியம் செய்தாலும் சரி, அவருக்கு பெரிதான தீங்கு அது வாழ்க்கை தொடர்கதையாக வந்தது. அல்லேலூயா. ஆகிய நாட்களே நாம எவ்வளவு திறமையானவர்களும் சரி, ஞானமானதாலும் சரி, நாம மனிதர்கள் பற்று வைக்கவும் மற்ற மனிதர்கள் நம்பிக்கை வைக்க கூடாது. அவருடைய திறமைகள் நம்பிக்கை கூடாது, ஞானத்தில் நம்பிக்கை கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், சத்தியம் கரைச்சு குடிச்சிருக்கிறேன், எப்போ நான் பேச முடியும், எப்படிலாம் சாதிக்க முடியும் சொல்லி நம்ம நினைக்காதபடிக்கு கர்த்தர் மட்டுமே நம்பிக்கை வைத்தால் நம்ம வாழ்க்கை தீங்கு வராது. அல்லேலூயா. தீங்கு ஒரு காரணமே கர்த்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமல், கர்த்தரை நம்பிக்கை வைக்காமல் இருப்பதால்தான் தீங்கு மனித வாழ்க்கையில் வருகிறது. அல்லேலூயா. 2வது பதிவு சரி வாசிப்போம். எரேமியாவுல 44:20 வாசிப்போம். நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவர் வேதத்துக்கும் கட்டளைகளுக்கும் சாட்சிகளுக்கு இணங்கி நடவாமல் போனபடினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றார். அல்லேலூயா. தீங்கு ஏன் வருகிறது சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக மீறி செயல்படும் போது தீங்கு நோய்கள் வரும். அல்லேலூயா. சங்கீதத்துல 20ஆம் சங்கீதத்துல 7வது வாசம், சிலர் குதிரை குறித்து மேன்மை பாராட்டுறார்கள், சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டுறார்கள், நானும் கட்டளை குறித்து சேர்ந்து மேன்மை பாராட்ட சொன்ன தாவீது ஒரு சமயத்துல என்ன ஆயிடுச்சு சொன்னா, 1:21 பார்த்தீங்கன்னா சரி, சாத்தான் உள்ளத்தை தூண்டி விட்டான். தூண்டி விட்டோட நினைச்சாரு, அங்குடைய யுத்தவர்களுடைய கணக்கு முடியாது சொல்றாரு. அல்லேலூயா. யுத்தவர்களுடைய வாசிப்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பேர்சேபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம், நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானே. இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். அந்த தளபதி சொல்றாரு, வேண்டாம் ராஜா, இது வேண்டாம், நடந்து அவனை காட்டில் ஆண்டவர் பழகி பெருதான் செஞ்சிருக்காரு, இதை போய் நம்ம தொகையை பார்க்க வேண்டாம், அந்த மக்கள் மேல் நம்பிக்கை வைக்கலாம், எண்ணிக்கையில் நம்பிக்கை வைக்க வேண்டாம், இதுவரை கர்த்தர் யுத்தத்துல உதவி செய்தாரு, இனியும் செய்வாரு, அதனால தொகையெல்லாம் பார்க்க வேண்டாம் சொல்லி எவ்வளவு தளபதி சொன்னாலுமே சில கேட்கவில்லை. அப்படியாவது தொழிலை செய்தாரு. கர்த்தருக்கு கோபம் வந்தது. என்ன ஆண்டவர் 3 காரியத்தை சொன்னாரு. அல்லேலூயா. தேசத்துல பஞ்சமா, தேசத்துக்கு பஞ்சம் வர வேண்டுமா, தேசத்துல நீ இவ்வளவு பெரிய பொருளாதார காரியத்தை செஞ்ச, எனக்கு விரோதமான காரியத்தை செஞ்ச, வேதவசத்துக்கு மாறா நீ செய்த, அதனால உங்க வாழ்வில் தேசத்துல பஞ்சம் வரணுமா, இல்லை என்றால் யுத்தம் உங்களுக்கு வர வேண்டுமா, இல்லை என்றால் கொள்ளை நீ வர வேண்டுமான்னு கேட்டாரு. அல்லேலூயா. 3 காரியத்தை சொன்னாரு. அப்ப தாவீது சொன்னாரு, எனக்கு பஞ்சம் வர வேண்டாம், யுத்தம் இன்னும் வர வேண்டாம், நான் கர்த்தருடைய கரத்தில் விழுந்துன்னு சொல்லி கொள்ளை நினைக்கிறாரு, ஒப்பு கொடுத்தாரு. அப்ப தேசத்துல செய்து பூரா கொள்ளை வந்துச்சு. ஒரே நாள் 70,000 பேர் அடிச்சு சங்காரம் பண்ணி ஆண்டவர் நினைச்சாரு, எடுத்துக்கொண்டாரு. அல்லேலூயா. தாவீது செய்த பாவத்தினாலே, ராஜா செய்த பாவத்தினாலே அந்த அப்பாவி தலைமைச்சாங்க செத்து மாண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கொலை வந்த காரணம் அதான் இருக்கும். கொலை வந்த காரணமே அதுவா தான் இருக்கும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தேசத்தில் நடந்துச்சா இல்லையா?
எத்தனை ஊழியர்களை தாக்குனாங்க, எத்தனை ஊழியர்களை அடித்தாங்க, துன்புறுத்தாங்க, சபையை இடிச்சாங்க, சபையை தீ வச்சாங்க. நடந்ததெல்லாம் நடந்துச்சு. எவ்வளவு காரியம் நடந்துச்சு. தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுடைய சபைக்கு விரோதமான காரியங்கள், ஊழியர்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு தேசம் எல்லாம். அல்லேலூயா. வெளிநாட்டுல ஏன் நடந்துச்சு? வெளிநாட்டுலயும் பாருங்க, அந்த நாள் இந்த விசுவாசமா போச்சு. அமெரிக்க தேசத்துல அவங்க காலத்துல அமெரிக்க தேசத்துல சுவிசேஷம் இங்க வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இங்க இருந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை அங்க இருக்குது. ஆலயங்கள் எல்லாம் இன்னைக்கு, தேவாலயங்கள் எல்லாமே இன்னைக்கு கோயிலா மாறிடுச்சு, விக்கிரகமா மாறிடுச்சு. அங்க பூரா தேவாலயங்கள் எல்லாமே மூடப்பட்டு இன்னைக்கு அது வந்து இந்து கோயிலாக மாறிடுச்சு. அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா மாறிடுச்சு. இங்கிலாந்து தேசத்துல முதலாவது சுவிசேஷம் நமக்கு வந்துச்சு. ஆனா இங்கிலாந்து தேசத்துல பார்த்தீங்கன்னா சரி அநேக ஆலயங்கள் மூடப்பட்டாச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக முஸ்லீம் மாறிட்டு இருக்காங்க. ஆலயங்கள்லாம் முஸ்லீம் எடுத்து கொண்டிருக்காங்க வந்து. அப்படி இன்னைக்கு தேசம் எங்கும் ஆண்டு விரோதமான காரியம் நடந்து கொண்டிருக்குது. ஓர்வச்சைக்கு அங்கீகரித்து சட்டம் ஏற்றிருக்காங்க. அநேக தேசத்துல வந்து சரி நீங்க ஓர்வச்சைக்கு அங்கீகரித்துக்கிறாங்க. ஆணும் சேர்ந்து வாழலாம் தப்பு கிடையாது, பெண்ணும் சேர்ந்து வாழலாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லி அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்திருக்குது. அல்லேலூயா. இப்படி தேசத்துல பார்த்தீங்கன்னா சரி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு அப்படின்னால்தான் அந்த ராஜாக்கள் செய்த தவறு நிமித்தமாக தேசமெல்லாம் என்ன செய்யுது? இன்னைக்கு கொள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அல்லேலூயா. அப்படியும் இருக்கலாம். கடைசி காலம் ஆண்டு வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்குது. அதே சமயம் வர காரணமா இருப்பது எதனால சொன்னா தேவனுக்கு விரோதமான காரியம் நடக்கும் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்குது. அதனால இந்த விசுவாசம், அதனால இந்த ஒரு தேவனோட பற்று இன்னைக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு அநேக தேசங்கள் இந்த கொள்ளைக்கு பிறகு ஒரு எழுத்து வந்திருக்குது. அநேக தேசங்களுக்கு எழுத்து வந்திருக்கு. இஸ்ரேல் தேசத்துல எழுத்து வந்திருக்குது. அல்லேலூயா. இந்த கொள்ளை நிமித்தமாக நீங்க அநேகர் மறந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு அநேகர் மறந்துருக்காங்க. இந்த கொள்ளைகள் வந்தது நிமித்தமா அநேகர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இதே கடினப்பட்டவங்களா இன்னைக்கு என்ன வந்து ஆண்டு தேடி வந்திருக்காங்க. அப்படி காரியம் நடந்து தான் இருக்குது. அல்லேலூயா. ஆக இந்த கொள்ளைகள் எதனால வருகிறது, தீங்கு எதாவது வருதுன்னு சொன்னா அன்னைக்கு தாவீது செய்த தவறு நிமித்தமாக அந்த நாட்களில் தீங்கு வந்தது. அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம கூட அநேக வாழ்க்கையில நீ தேவனை தேடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு விரோதமாக நீ செயல்படுவதனாலதான் நம்ம வீட்டிலையும் தீங்கு வருகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நடப்பதில்லை. அல்லேலூயா. ஒரு சத்துரு நேசி என்று சொன்னா கூட வந்து சகோதர கூட பேச மாட்டேங்கிறோம், பகைத்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது நிமித்தமாகவே இன்னைக்கு அநேக வாழ்க்கை செய்து தீங்கு வருது. தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுடைய கட்டளைக்கு புறம்பான காரியம் செய்யும் போது, உதாரணத்துக்கு சரி ஒரு சகோதரி, அந்த சகோதரி சரி நல்ல ஆண்டோடைய பாடல்களை பாடக்கூடிய நல்ல சகோதரி, அந்த சகோதரி அநேக சீடி போட்டிருக்காங்க. ஒரு பல வருஷங்களான சம்பவம், 10 வருஷங்களான சம்பவம். அந்த சகோதரி நல்ல பாடக்கூடிய சகோதரி, ஆண்டுடைய பாடல் மட்டும் தான் பாடுவாங்க, வருஷமா பாடலாம் பாட கிடையாது. தேவனை மையப்பட்ட முடியாது பாடல் பாடிட்டாங்க, அநேக சீடி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களால திடீர்னு பார்த்தீங்கன்னா சரி பாட முடியாத அளவுக்கு அவங்கள தொண்டையில பிரச்சனை வந்துச்சு, பாட முடியல. எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலுமே அது சுகம் கிடைக்கல, பாட முடியாத. அவங்க பாடுவதற்கு வாய்ப்புகள் கிடைச்சாலுமே பாட முடியாத சூழ்நிலை வாழ்வு வந்துச்சு. அவங்க என்ன பண்ணி பார்த்தாங்க, வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே கேட்கல. தொடர்ந்து பல மாதங்களாக பாட முடியல. அப்புறம் ஆண்டு சமூகத்தில் அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போனாரு. அந்த ஊழியக்காரர் கேட்டாங்க, நல்லா அப்படி பாடிட்டு இருந்த சகோதரி இப்படி பாட முடியாமல் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் அந்த ஊழியக்காரர் ஜெபம் கேட்கும் போது ஆண்டு ஒரு காரியம் காமிச்சாரு. என்ன காமிச்சாருன்னா, ஒவ்வொரு முறையும் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரும்போது, வீட்டுக்கு வரும்போது அவங்க இந்து வந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரும்போது வெளியே வாசல் நிப்பாட்டி சவரை நிப்பாட்டி வச்சு மெழுகுவர்த்தி பொருத்தி அப்படி தலையை சுத்தி அவங்க சுத்தி திருஷ்டி கழிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க பாரம்பரியம், அவங்க இந்து வந்தபடினாலே அது பாரம்பரியம். தேவனுக்கு விரோதமான காரியம் எதுவும் நம்பிக்கை வைக்கிறாங்க, இந்த திருஷ்டிகளுக்கு நம்பிக்கை வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் குறித்து பாடுறாங்க, ஆண்டவர் அவங்க மையப்படுத்த முடியாது, ஆண்டவர் ஊழியத்தை செய்யறாங்க. அந்த ஆண்டவர் நம்பிக்கை வைக்காதபடிக்கு ஆண்டவர் வரக்கூடிய எதிர்ப்புலாம் பார்த்துக்குவாரு, போராமல் அவர் பார்த்துக்குவாரு, வன்கரெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு என்ற நினைப்பு இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நினைச்சாங்க. இந்த திருஷ்டிகளுக்குள்ள வந்து நினைச்சாங்க அவங்க கவனம் செலுத்தினபடினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலே அவர் பாட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அவனை ஊழியக்காரர் உணர்த்தி காட்ட பிறகு அதை விட்டு அவர் நினைச்சாங்க நடந்துருந்தா இன்னைக்கு அந்த சகோதரி நல்லா பாட்டு பாடிக்கிறாங்க, ஆனால் அநேக கேசங்கள் போட்டுக்கிறாங்க வந்து. அல்லேலூயா. இப்படியாக இந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சரி தேவனுக்கு விரோதமான தேவனுடைய கற்பனைக்கு விரோதமான காரியங்களை இன்னைக்கு அநேக வீட்டுல நீங்க எதுதான் சத்தியத்தை கேட்டாலும் எந்த பெருசாமி பல வருஷம் வந்தாலுமே இன்னும் போக மாட்டேங்குது, இன்னும் அந்த காரியம் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. இன்னும் குழந்தை வந்தா என்ன செய்வோம், தப்பிக்கல அருவா போடுறோம், வீட்டுக்கு செருப்பு கட்டி வைக்கிறோம். இதெல்லாம் என்னது, அதுவா பாதுகாக்க போகுதுங்க, செருப்பா பாதுகாக்க போகுது, இந்த அருவாலாம் பாதுகாக்க போகுது, இன்னும் வர மாட்டேங்குது நமக்கு. இதனாலதான் வாழ்க்கை தீங்கு வருது. வேதவசத்தை படிச்சாலுமே, வேதவசத்தை வந்து ஒரு நாளும் பயிற்சிக்கப்பட்டாலுமே இன்னும் பாரம்பரியங்கள் போக மாட்டேங்குது. நம்ம நம்பிக்கை கத்தல் வைக்காமல் இன்னைக்கு எதுகளோ வைத்துக் கொண்டு இருக்கிறோம்.
அல்லேலூயா. அதனாலதான் வாழ்வில் தீங்கு வந்து கொண்டு இருக்குது. அதை உணர மாட்டேங்கிறோம், அதை விட மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவதாக வாசிப்போம். நீதிமொழியில 28 வரை வாசிப்போம். ஒருவன் அதிகாலையில் எழுந்து நீதிமொழி வாசிங்க. ஒருவன் அதிகாலையில் எழுந்து அந்த வசனம் நீதிமொழி 28:14. எப்பொழுதும் எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் இருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துறவனோ தீங்கில் விடுவான். யார் தீங்கு விடுவான்னு சொன்னா யார் விடுவா? இருதயத்தை கடினப்படுத்துறவன். அல்லேலூயா. அனைவரும் இதயம் தான் கடினப்பட்டிருக்கு. என்னதான் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும், என்னதான் வல்லமையான பிரசங்கத்தை கேட்டாலும் என்ன மாட்டேங்குது? இருதயம் உணர்வடைய மாட்டேங்குது. தன் தவறை குறித்து உணர்வடைய மாட்டேங்குது. அல்லேலூயா. எவ்வளவு வல்லமையான பிரசங்கம் கேட்டாலும் சரி, எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசன வசனமாக கேட்டாலும் சரி, என்ன வசனம் கேட்டாலும் சரி, என்ன ஒரு வல்லமையான பிரசங்கம் கேட்டாலும் சரி, அது இருதயமானது உணர்வடைய மாட்டேங்குது. தன் பாவத்தை குறித்து உணர மாட்டேங்குது. இதனாலேயே நினைச்சாங்க தீங்கு விழுறாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரன் சொன்னாலும் சரி, ஊழியக்காரன் குற்றத்தை சொல்லி காட்டினாலும் என்ன செய்ய மாட்டேங்காங்க, அது குறித்து உணர்வடைகளை எதிர்த்தான் பேசுவாங்க. ஊழியக்காரன் உங்களுக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி வந்து அது இல்லைன்னு சாதித்தான் பார்ப்பாங்க ஒழிய அந்த குறைகளை ஒற்றுக்கொள்ள காரணம் சொன்னா இல்லை என்ன செய்யுது? கடினப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க அந்த தீங்குல விழுவார்கள். ஆண்டவர் இயேசு சீசன் 12 பேர்ல யூதாஸ் காரியத்துல இருந்தான். அல்லேலூயா. அந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் நேரடியா சொன்னாரு. என்ன சொன்னாரு? உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான்னு சொன்னாரு. நேரடியா தான் சொன்னாரு. ஆனாலும் அந்த குறை என்ன செய்ய பண்ணல, உணரல. அல்லேலூயா. அவன் இதயம் கடினப்பட்டிருந்துச்சு. மற்றொரு தேவனை மையப்படுத்தினாலும் இவனுக்கு மையப்படுத்த மனசே வராது. அங்க ஒரு சகோதரி பார்த்தா சரி, ஆனா இயேசு கிறிஸ்துவின் காலில பரிமளத்தை வெளியேறப்பட்ட பரிமளத்தை ஊத்தி கொடுக்குறான். அப்ப என்ன சொல்ற? அவர் தேவனை வந்து மையப்படுத்துறார், தேவனை மையப்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஆனா இவன் என்ன சொல்றான்? வந்து ஏன் வீணாக்கி இருக்கிறேன், இதை எனக்கு கொடுத்தா என்ன செய்ய வந்து நான் 300 ரூபாய்க்கு வித்து அதை ஏழைகளுக்கு கொடுப்பேன். ஏழைகளை பத்தி கவலைப்படல, அந்த பணத்தை நம்ம வந்து கமிஷன் அடிச்சுக்கலாமே வந்து கவலைப்பட வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆக இப்படியாக தேவனை மையப்படுத்த கூட மற்றொரு மையப்படுத்த கூட இவனுக்கு மையப்படுத்த என்ன வரல, அந்த இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருந்தான். அல்லேலூயா. அப்படி இருதயம் கடினப்பட்ட அப்படின்னால்தான் கடைசி என்ன போச்சு? ஆண்டுக்கு விரோதமான அந்த வேதவாரர்கள், பரிசேயர்கள், அந்த ஆசாரியர்கள் சேர்ந்து இயேசுவை காட்டி கொடுக்க ஒப்பந்தம் பண்ணான். 30 காசு வெள்ளி காசை வாங்கிக்கிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான். வந்து சரி, காட்டி கொடுத்த பிறகு இயேசு சிலுவையில் அடித்த பிறகு கொஞ்சம் அவனுக்கு உணர்வு வந்தது. அப்பொழுதும் கூட அவன் இருதயம் விலகல, ஆண்டு சொந்தத்துக்கு போகல. அல்லேலூயா. பேதுரு வந்து ஆண்டு கோபமா செயல்பட்டவன் தான், விசுவாசம் மது வைத்து சத்தியம் பண்ணவன் தான், சகிச்சவன் தான் இயேசுவை. ஆனால் அவனுடைய உணர்வு இது என்ன செய்யுது? உணர்வடைந்து ஆண்டு மன்னிப்பு கேட்டான், அழுதான். ஆனா இவனுக்கு அது என்ன வரல. இவன் அதுக்கு தனத்தாலே பரிகாரம் தெளிக்கும்படியாக என்ன சொல்லி நாடு ஒரு செத்தான் வசனம் செய்கிறது. காரணம் இதே கடினம். அல்லேலூயா. ஆனா அது போல இதே கடினம் அநேகருக்கு இருக்குது. அதான் தீங்கு வாயில் வந்தது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேக வாழ்க்கையில எவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தை கேட்டாலும் உணர்வடைய மாட்டேங்குது. குறையை உணர்வதே கிடையாது, தன் பாவத்தை உணர்வதே கிடையாது. அப்படியா இது கடினப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நேரடியா ஊழியர் சொன்னாலுமே அந்த ஊழியருக்கு விரோதமாக எழுதும் ஒழிய அதை ஒற்றுக்கொண்டு நம்ம மனுஷன் வந்து ஆமான பாவம் செஞ்சே ஆண்டவரே அவனுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய மனிதக்குள்ள ஒத்துக்கூடாது, ஆண்டு ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது இல்லாத அப்படின்னாலே தன் இதயத்தை கடினப்படுத்துறதுனாலே அவள் வாழ்வே தீங்கு வருகிறது. அல்லேலூயா. அது 4ஆவதாக பார்ப்போம். உபாகமத்துல 31 வரை வாசிப்போம். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் தொடரும். அல்லேலூயா. 4வது தீங்கு ஏன் வாழ்வு வந்து சொன்னா தேவனுடைய கோபாக்கினை. தேவனுடைய கோபத்தினாலே என்ன செய்யுது? தீங்கு வருகிறது. அல்லேலூயா. கோபம் ஏன் வருது? தேவனுக்கு கோபம் வருது. ஆண்டு ஊழியக்காரனை குறை சொல்வதனால கோபம் வருது. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, ஏன் ஊழியக்காரன், ஏன் வேலைக்காரன், அவனை கண்டிப்பதும் தண்டிப்பதும் நான், நீ யார் குறை சொல்வதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஊழியக்காரன் குறை சொல்வதனால, குற்றப்படுத்துவதனால தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அது செவி கொடுக்காமல் மீறி நடப்பதனால தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். அல்லேலூயா. அந்நிய தேவனை சேவிப்பதனால தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். அந்நிய தேவனுக்கு படைக்கப்பட்ட விருந்தினை நாம் புசிப்பதனால நாம் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகும் போது நாம் வலிய போய் வந்து தீங்கு விழுகிறோம். அல்லேலூயா. இதாவது பாருங்க, மோசேயுடைய அக்கா பிரியாம் மோசேக்கு விரோதமாக
எழுப்பினான். என்னாச்சு? குஷ்டரோகம் ஆயிட்டு அக்கா தானே, தம்பி தானே சொன்னான். ஆனாலும் கர்த்தரை ஊழியக்காரன் மோசே. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சாரு மீதியாவுக்கு கோபம் கொண்டு சாரு அவர் பெண் குஷ்டம் வந்து தீர்ந்து விழுந்தார். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை பிடிச்சாங்க யோசுவா மூலமாக. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது பூரா சாபத்தினானது, யாரும் தொடாதீங்க எடுக்காதீங்கன்னு சொன்னாரு. ஆனா இந்த ஆகான் என்ன வந்து அது மேல அந்த பொருள் ஆசைப்பட்டு பொன்னையும் வெள்ளி மேல் ஆசைப்பட்டு சாவி மேல் ஆசைப்பட்டு அதை எடுத்து ஒழித்து வைத்தான். அதனால் அவன் வாழ்க்கை செய்து தீங்கு வந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு மீறி செயல்பட்டதுனாலே அவன் வாழ்க்கை தீங்கு வந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, அவர் ஆண்டு சொன்னாரு, நீ அந்நிய ஜனங்களோட இருக்கக்கூடாது, சம்மதம் கலக்கூடாது, அவருடைய விக்கிரங்களை வழிபடக்கூடாது என்றெல்லாம் ஆண்டு சொன்னாரு. அது வார்த்தை மீறி அநேக இடங்களில் சரி அவங்க அந்நிய ஜனங்களை சேவித்தார்கள். வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாகாலை சேவித்தார்கள் வசனம் வாசிக்கிறோம். அப்ப எப்படியா அந்நிய ஜனங்களை சேவித்தாங்க, அவங்க வச்ச விருந்துல போய் இவங்க புசித்தாங்க. இதெல்லாம் தேவனுக்கு கோபத்திற்கு ஆளாகி மனுஷங்க அநேக தேசங்கள் துரத்தப்பட்டார்கள். அது வாழ்க்கை தீங்கு வந்து இந்த வேதத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாக தேவனுடைய ஊழியக்காரர் விரோதமாக எழும்புவதனால, தேவனுடைய வார்த்தை கேட்டு மறுபடியும் நடவாமல் போனதுனாலே, அந்நியர்களை சேவிப்பதனாலே, அந்நியர்களுடைய சம்பந்தம் நடந்தபடினாலே, அந்நியர்கள் எந்த விஷயம் சேர்ந்து போகலாம்னு நான் சொல்லியிருக்காரு. அந்நியர்களை செய்து போனது மட்டும் இல்ல, அந்நியர்கள் வழிபட்டதும் இல்ல, அவர் சம்மதம் கலந்து விட்டாங்க. அதனால தேவனுடைய கோபத்தை வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை கோபமே வர காரணம் அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கும் பேலியாளுக்கும் என்ன சம்பந்தம் ஆண்டு கேட்டாரு. நீ விசுவாசி அவிசுவாசி உனக்கு சம்பந்தம் அது ஆண்டு கேட்கிறாரு. எத்தனை வசனம் கேட்டாலுமே கடைசியில் மனுஷி வந்து அங்கே விழுந்துடும். ஹல்லேலூயா. அதனால தீங்கு வருது. தீங்கு வர காரணம் அதுதான், தேவனுடைய வார்த்தை மீறி செயல்படுற. ஹல்லேலூயா. அதனாலதான் தீங்கு வருது. அதனால கண்டிப்பா இதனாலதான் தீங்கு வரும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து 5வது வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:8 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:8. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறது, என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதனாலே நாம் அநேக வித தீங்கு சந்திக்க வேண்டியிருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது நமக்கு என்ன வருது? தீங்கு வருது. தீங்குனால ஊழியம் கிடையாது. சோ டிஎஸ் தினகரன் வல்லமையா தேவனுடைய ஊழியத்தை செஞ்ச மனுஷன் தான். ஆனா வாக்கு தீங்கு வரலையா? கார்பத்திரன் செஞ்சு அவருக்கு கை ஒடிஞ்சது. மகள் ஏஞ்சல் ஸ்ரீமா வளர்த்த மகள் ஏஞ்சல் ஒரே மகள் என்ன பண்ணாங்க? விபத்துல இறந்து போனான். அது தீங்கு வந்துச்சா இல்லையா? நீ போக லாசஸ் நீ வல்லமையா பிரசங்கம் பண்றாரு, அநேக சுகமாகுது, அநேக வியாதி விடுதலாக. அது அவருக்கு என்ன இருக்குது? நீ அநேக என்ன சொன்னாங்க உழவு செய்யறாரு, அவருக்கு இல்லை பிள்ளை சொன்னாங்க இல்லையா? அதுவும் மனசுக்கு வேறையா இருக்கும். அதுவும் தீங்கு தானே. இப்படி எத்தனையோ ஊழியர்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, தேவனுடைய ஊழியத்தை செய்வது மட்டுமாக அது வாழ்க்கை தீங்கு வரத்தான் செய்கிறது. தீங்க சந்தித்துதான் ஆகணும். அதனால சொல்றாரு, நீ என்னை பார்த்து நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவி. ஆண்டு வேலை செய்யும் போது தீங்கு அனுபவி. தீங்கு வரத்தான் செய்யும். இன்னொரு வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:3 வாசிப்போம். நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சங்களாய் தீங்கு அனுபவி. ஹல்லேலூயா. தீங்கு வரும் என்று சொல்லப்படுது. தேவனுடைய ஊழியத்தை செய்த நிமித்தமாக தீங்கு வரும். எப்படி தீங்கு வரும்? ஒரு பிள்ளைய வாழ்க்கையில் தீங்கு வரும், பொருளாதார தீங்கு வரும், போக்குவரத்து தீங்கு வரும். இப்படி பல விதமான காரியங்களே தீங்கு வரும். ஆனால் தீங்கு எல்லாவற்றையும் தேவனீஸ்வரர் அவரை பாதுகாக்கிற தேவனாக, அது ஆற்றக்கூடிய தேவனாக, பேச்சுடைய தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆக ஊழியத்திற்கும் கூட என்ன செய்து அவர் வாழ்க்கை தீங்கு வரும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட தீங்கெல்லாம் வராமல் நாம் சுகமாய் வாழ வேண்டும் சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் வாசிக்க சங்கீதம் 120 வாசிப்போம். சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் மேலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2:7 வாசிங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரது எனக்கு ஒத்தாசை வரும். 7 வாசிங்க. கர்த்தருடைய எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் தீங்கு வராது. அப்படி தீங்கு வந்தாலும் அந்த தீங்கு ஆண்டவர் விலக்கி என்ன செய்வாரு? உங்களுக்கு பாதுகாப்பாரு. ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா எப்படி சொன்னேன்? யோசபாத் ராஜா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜா, ஆண்டவர் சித்தப்படி செஞ்ச ராஜா. அந்த ராஜா வாழ்க்கையிலே அவருக்கு விரோதமாக பெரிய சேனை படையெடுத்து வந்துச்சு.
கடற்கரை மணத்தனையான சேனை சோப்பு, கடற்கரை மணத்தனை கடற்கரை மணல் என்ன செய்யலாம் என்ன முடியாது. அது போல ஒரு திரளான ஜனங்கள் அவருக்கு விரோதமாக படையெடுத்து வந்தாங்க. பல தேசத்து ஜனங்கள் வந்தாங்க. அல்லேலூயா. யோசேப்பு வந்து பார்த்தாரு, இவங்களோட சண்டை போட்டு வளர்த்து ஜெயிக்க முடியாது என்று உணர்ந்ததுனால ஆண்டவர் சொந்த உபவாசம் போட்டாரு. அல்லேலூயா. உபவாசம் தேவனை நோக்கி பார்த்தாரு. அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை கேட்டாரு. அதன்படி அவர் யுத்தத்துக்கு போனபடினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெற்றி நினைச்சாங்க, அவர் செத்து போனாங்க. அல்லேலூயா. யோசேப்புடைய தீங்கு மாறி போச்சு. அல்லேலூயா. எதனால மாறிச்சு? எதனால மாறிச்சு? கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. ஒத்தாசை ஒரு மது நேராக கண்ணை ஏறெடுத்தாங்க. அதனால அது வரக்கூடிய தீங்கு மாறி போச்சு. எசேக்கியா ராஜா வாழ்க்கையை பத்தியும் சரி, அவனுக்கு ரொம்ப பெரிய சனகரிப்பு சொல்லக்கூடிய ராஜா அஸ்யா ராஜா படையெடுத்து வந்தார். திராண படையெடுத்து வந்து அந்த தேசத்தை முற்றுகை போட்டு பல மாதங்களாக காத்து கிடந்தான். அல்லேலூயா. அப்பொழுதும் கூட இந்த எசேக்கியா ராஜா பண்ணாரு, கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. அந்த சனகரி ராஜா திரும்பி போயிட்டான். போன வழியா அவன் சொல்லி செத்து போன வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அந்த தேசத்தோட தீங்கு அவன் கர்த்தரை நோக்கி பார்த்த அப்படின்னாலே மாறி போனது. அதே எசேக்கியா ராஜாவுக்கு வியாதிப்பட்டு இருந்தான். சாவுக்கு தான் வியாதி. ஏசத்துக்கு சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் காலம் முடிஞ்சு போச்சு, ஆயுசு முடிஞ்சு போச்சு, உன் வீட்டுக்காக ஒழுங்குபடுத்திக்கோ சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அப்படி அவன் வாழ்க்கை தீங்கு வரந்துச்சு, மரணம் வரந்துச்சு. ஆனா அவன் செஞ்ச காரியம் என்ன? தேவனை நோக்கி பார்த்தான். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து அழுதான். வைத்திய பார்க்கல, மற்ற மனிதர் பார்க்கல. ஏசியா பார்த்து ஏசியாவை எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லல. அவன் செபித்தான். அது தேவனை நோக்கி பார்த்தான். அவனுக்கு வரக்கூடிய தீங்கு மாறி போனது. அல்லேலூயா. ஆகிய நாட்களில் தீங்கு வாழ்வில் மாற வேண்டும் சொன்னால் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் மட்டும்தான் பார்க்கணும். ஒத்தாசை அங்கிருந்து தான் வரும். அது வரும்போது எல்லா தீங்கு ஆண்டு வைக்க காப்பாரு. அல்லேலூயா. இரண்டாவதாக நான் ஆண்டவர் ஜெபம் பண்ணணும். எசேக்கியா ஜெபம் பண்ணாருங்களா? ஆண்டவரே நினைத்தலும் ஆண்டவரே நான் எவ்வளவு பிரியமா உதவி செஞ்சேன், உன் பிரியமா எப்படி இருந்தேன் என்று நினைச்சு பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணாரு. அதனால மாறி போச்சு. அதே போல வாசிக்கணும். வாசி 1 4:10 வாசிப்போம். 4:10 யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரே என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அந்த யாவேஸ் இந்த மனிதன் ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே தீங்கு இந்த வாழ்க்கை வரக்கூடாது, என்னை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணான். அதுபோல ஆண்டவர் வாழ்க்கையில தீங்கு வரவிடல. அவன் எல்லையை பெரிதாக்க வசனம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணணும். தீங்கு வரக்கூடாது ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வாழ தீங்கு வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணோம்னா தீங்கு வராது. 3வது வாசிப்பு எரேமியாவில 26 வாசிப்போம். 26:13 இப்பொழுதும் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அப்படி ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அல்லேலூயா. அவர் தீங்கு மாற வேண்டும் சொன்னா அவருக்கு ஆசை கிடையாது. வாழ்க்கையில தீங்கு அனுப்பணும்னு ஆசை கிடையாது. நாம் செய்த தவறுனாலதான் தீங்கு வருகிறது, நாம் செய்த பாவத்தினால தீங்கு வருகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தீங்கு நான் சொல்லிட்டேன், வரப்போது சொல்லிட்டேன், இப்ப நீ மனசு மாறுன்னு சொன்னா, நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டீன்னு சொன்னா, நீ உன்னை சீர்படுத்தின்னு சொன்னா, இந்த தீங்கு என்ன செய்யாது, உன் வாழ்க்கையில வராது. அல்லேலூயா. ஆண்டவர் பாவத்துக்கு உணர்த்தும் போது அதை மனஸ்தாபப்பட்டு அதை விட்டுவிட வேண்டும். அதை பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்படி நான் சீர்படுத்தின்னு சொன்னா கண்டிப்பா வாழ்க்கை என்ன செய்யாது, தீங்கு வராது. அல்லேலூயா. 1 நாமத்துல ஏற்கனவே வாசிச்சோம். 24 வசனத்துல எப்படியா தாவீது செஞ்ச தப்புனால ஒரு பெரிய சங்காரம் நடந்துச்சு. 70,000 பேர் செத்து போனாங்க. அப்ப தாவீது சொல்றாரு, ஆண்டவர் அழுகிறாரு, கதறாரு, ஆண்டவரே பாவம் செஞ்சது நான், தேவனுடைய வார்த்தைக்கு மீறி ஜனங்களை தொழிலை செய்தது நான் தான், அதுக்காக ஏன் அப்பாவிச்சால கொள்றீங்க என்று சொல்லி தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அதை அறிக்கை செய்து தேவ சமூகத்துல அப்படியே அழுதாரு, கதறினாரு. அதன் நிமித்தமாக ஆண்டவர் வாதை நிப்பாட்டின வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அது மனஸ்தாபப்பட்டு அதை அறிக்கை செய்தபடினாலே ஆண்டவர் தீங்கு மனஸ்தாபப்பட தேவன் அது தீங்கை நிறுத்தினார் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அதே போல வாசம் 2 4 வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். 2 4 7 13 14 எல்லாரும் தெரிஞ்ச வசனம் வாசிப்போம். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து தேசத்தை அழிக்கிற வெட்டுக்களை அனுப்பும் போது கொள்ளையை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது
பரலோகத்தில் நான் கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. மழை இல்லாமல் பஞ்சம் வந்தாலும் சரி, கொள்ளை வந்தாலும் சரி, எது வந்தாலும் நம்ம தேசத்துக்கு தீங்கு வந்தாலும் சரி, அவர் நாம தரிக்கப்பட்ட ஜனங்களாகி நாம மனம் திரும்பணும். அல்லேலூயா. நம்மளாலதான் வருது கொள்ளை நோய், நம்மளாலதான் இன்னைக்கு என்ன செய்யுது, பூமி அச்சு வருகிறது. நாம் சரியில்லை, அவர் நாம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்களை நாம் சரியில்லாதனால இவ்வளவு கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்குது, இவ்வளவு அப்பாய்தான் செத்து கொண்டிருக்காங்க. முதலாவது தேவ நாம ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கணும். அப்படி பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பி ஆண்டவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தீங்கு மாசம் தேவன் தீங்கு விலைக்கு வீசுவாரு, அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை கொள்ளை வந்து இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறாங்க, வீட்டுக்கு போராடி கொண்டிருக்காங்க. எத்தனையோ தாய் தப்ப பிள்ளைகள் இழந்து கேட்டு தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஜனங்கள் சம்பவம் நடப்பதற்கு காரணம் யாரு சொன்னா, நீங்க தேவன் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தான். அல்லேலூயா. ஒரு பக்கம் ராஜாக்களா இருந்தாலுமே நம்முடைய பாவத்தினால நம்முடைய அக்கவுக்காக தான் இந்த தேசம் செய்து அழிவு வந்து கொண்டு இருக்குது. அப்ப நீ மனம் திரும்பி நீ உன் பாவத்தை விட்டு விலகி என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தை அவர் முகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் தேசத்துக்கு என்ன சேமத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. எத்தனை மணிக்கு உப்பு கொண்டு ஜெபம் பண்றோம், ஆண்டவர் நாங்க பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் நாங்க சரியா ஜெபம் பண்றது இல்லை, நாங்க ஆண்டவர் அதிகம் தேடுறது இல்லை, இப்படியா நான் வாழ்ந்ததுனால எங்க தேசத்துக்கு வருது, பஞ்சம் வருது, எங்க தேசத்துல கொள்ளினை வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு எத்தனை மணிக்கு நம்ம மனஸ்தாப்பட்டு ஆண்டு சொல்ற பாவத்தை சொல்லியிருக்கோம், அறிக்கை செய்திருக்கோம், அதை விட்டு விலகி இருக்கோம். சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்படி விட்டு விலகணும்னு சொன்னா ஆண்டவர் தேசத்துக்கு சாரு சேம தேசத்துக்கு மட்டுமல்ல அப்படி வீட்டுக்கும் நமக்கு வேணுவாரு சேமத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. அடுத்து 4வது வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் 18:10 வாசிப்போம். நான் உன்னுடன் இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மை கைப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் இருந்தாருன்னா எந்த தீங்கு வாழ்க்கை நிச்சயாது அடாது. அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கும்படி நம்ம வாழணும். அல்லேலூயா. நான் பாவம் செஞ்சா ஆண்டவர் வாழ முடியாது. அல்லவரா. நான் பொல்லாப்பட காரியம் செய்தா என் கூட தேவன் நிச்சயமானாரு இருக்க மாட்டாரு. அப்புறம் தேவனுக்கு பிரியமானது என்ன என்று ஆராய்ந்து பார்த்து அந்த தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவித்த சொன்னா தேவன் என்னோட இருப்பாரு. ஆனா சொல்லியிருக்காரு, உலகத்தின் முடிவு பண்ணி சகல நாட்கள் உங்களோட நானே இருப்பினான்னு வாக்குப்பட்டிருக்கிறாரு. அந்த வாக்கு மாறாத தேவன் நம்ம கூட இருக்கும்படியான வாக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் 3:10 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு? கர்த்தர் உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காண மாட்டாய். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோட இருக்கும்போது, தேவன் நம்ம மத்தியில இருக்கும்போது நம்ம வாழ்வில் தீங்கு வராது. அல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் நம்மோட வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியா வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது வாழ்க்கையில சரி, ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு தேசத்திலும் சரி தீங்கு வராது. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் நாட்டிலே அந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு, இனி தீங்கை காணாதிருப்பாய் வாக்கு கொடுத்திருக்காரு. இந்த தீங்கை காணாத சொன்னால் நம்ம கேட்ட ஆலோசனை ஜீவிக்க சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையும் சரி, ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு தேசத்திலும் சரி தீங்கு வராது. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவோம்.